அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். சிலோன் தௌஹீத் ஜமாத்தினுடைய தாயிகள் தர்பியா இன்றைய தினம் ஜமாத்தினுடைய தலைமையத்திலே நடத்துவதற்கு ஏற்பாடு செஞ்சு குறிப்பிட்ட சில நாட்களுக்குள் அறிவித்தலை தகவலை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைத்து ஜமாத்தினுடைய தாய்களையும் அன்போடு வரவேற்பதற்குள் இந்த தாய்கள் தர்பியாவுடைய முழுக்க நோக்கம் என்னவென்று சொன்னால், எங்கள் எல்லாருக்கும் தெரியும், நாங்கள்லாம் இந்த தௌவா களத்தை, இந்த மார்க்க பிரச்சாரத்தை கையில் எடுத்து பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நாம் எவ்வளவுதான் பிரச்சாரத்தை கையில் எடுத்து செய்து கொண்டிருந்தாலும் இந்த சமூகத்தில் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் சென்று அடையுது என்று நாம் நினைத்தால் உண்மையிலே இன்னும் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் சென்றடையக்கூடிய அந்த வீதம் வேகம் போதாமல் இருக்கு. ஏனென்றால் இந்த மார்க்கம் சரியான முறையில் பொதுமக்கள் விளங்குவாங்கன்னு சொன்னால், இன்றைக்கு இந்த சமூகத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள், மார்க்கத்துக்கு முரணான சில அனாச்சாரமான தகவல்களை அன்றைக்கு பார்த்து கொண்டே இருக்கிறோம். இளைஞர்களை எடுத்துக்கொண்டால் போதை பாவினையிலையும் வேறு களியாட்டங்களிலும் இளைஞர்கள் போய்கொண்டிருக்கிறாங்க. யுவதிகள் எடுத்துக்கொண்டாங்கன்னா அவங்களும் டிக்டாக் கதை இருந்து முஸ்லீம் பெண்களை சொல்றது, முஸ்லீம் யுவதிகள் அப்படி ஒரு சைட்ல போய்த்து கொண்டிருக்கிறாங்க. பெற்றோர்களுடைய நிலைமை எடுத்துக்கொண்டால் பெற்றோர்கள் எங்களோட பொறுப்பு என்னன்னு தெரியாத அளவுக்கு பெற்றோர்களுடைய வாழ்க்கை இருக்கு. அதுல ஒரு கட்டமாக சொல்லலாம், நேற்று நடந்த சம்பவம் மாவனல்ல பகுதியில் நினைக்கிறேன். ஒரு 4ஆம் ஆண்டு படிக்கிறேன்னு சொன்னால் ஒரு 8 வயது 9 வயது ஒரு புள்ள தற்கொலைனா என்னன்னு தெரியாத வயசு, தூக்கு போட்டு கொண்டு உயிரை மாய்த்து கொள்ளுதுன்னு சொன்னால் பெற்றோர்களோட கவனம் இருக்கும். பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பொறுப்பு மார்க்கப்பட்டு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நாம் எல்லாரும் சிந்திக்கணும். அப்போ எந்த அளவுக்கு நாங்கள் தாவா பண்ணுறோமோ அந்த தாவாவை இன்னொரு படி மேலே போய் தாவா செய்யக்கூடிய ஒரு தேவை பொறுப்பு நாங்கள் எல்லாருமே சுமந்திருக்கிறோம். அப்போதான் இந்த சமூகத்தில் இந்த ஏகத்துவ கொள்கையை கொண்டு போய் சேர்க்கலாம். இந்த தாய்கள் தர்பியா நாங்கள் சென்ற வருடம் நடத்துறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருந்தோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் பொதுக்குழு நடத்தும் போது, சென்ற வருடம் பொதுக்குழு நடத்தும் போது பொதுக்குழுக்கு முதல் நாள் தாய்கள் தர்பியா வைத்து அடுத்த நாள் பொதுக்குழு நடத்துவோம் என்று எல்லா தாய்களுக்கும் நான் தனிப்பட்ட ரீதியிலெல்லாம் பேசினேன். அப்போ அந்த 2 நாள் தாய்கள் தர்பியாவும் வைத்து பொதுக்குழுக்கும் கலந்து கொள்ளக்கூடிய அந்த 2 நாள் ஒதுக்கிட்டு வர வேலை பழு காரணங்களாக அந்த தாய்கள் தர்பியா பின்போடப்பட்டுச்சு. அதுக்கு பின்னால் ஒவ்வொரு காரணங்களால் நடத்த முடியாமல் போயிடுச்சு. இன்றைக்கு இந்த தாய்கள் தர்பியாவை நாங்கள் நடத்துறதுக்கு ஏற்பாடு செஞ்சுக்கிறேன்னு சொன்னால், உண்மையிலே இந்த இடத்துல இருக்கக்கூடிய தாய்கள் எடுத்து பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைப்பழுவோட, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வயதெல்லையில், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தோடு இருக்கக்கூடியவங்க. எங்களுக்கிட்ட எல்லாம் பெரிய பட்டம் எடுத்த உலமாக்கள் தாய்கள் பெரிய அளவுக்கு இல்லாவிட்டாலும் இருக்கிறாங்க, தாய்கள் இருக்கிறாங்க, உலமாக்கள் இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா தெரிவு செய்கிறான் அவனுடைய மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. அல்லாஹ் தஆலா தெரிவு செய்வான் அவனோட மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. அதில் நாங்கள் நினைக்கக்கூடாது பட்டம் எடுத்தவர்கள் பேருக்கு பின்னால் பல பட்டங்கள் இருக்கிறவங்க எல்லாம் அல்லாஹ் அப்படியெல்லாம் செலக்ட் பண்ண மாட்டான். யாரை வச்சு அவனுடைய மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கணும், அவனோட மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணணும் அல்லாஹ் தீர்மானம் செய்தானோ அவங்க தான் இந்த இடத்துல நாங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நாங்கள் தீர்மானம் செய்யணும், அல்லாஹ் என்ன தேர்வு செஞ்சுட்டான், அல்லாஹ் என்ன செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறான் அவனுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணுறதுக்கு. அப்போ என்னுடைய பணி, என்னுடைய பொறுப்பு இதில் எந்த அளவுக்கு இருக்குது என்று நாம் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், எங்களோட அந்த பொறுப்பை நாங்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த பணியை வீரியமாக செய்யணும். வீரியமாக செஞ்சோம். எப்போ செஞ்சோம்? சில வருடங்களுக்கு முன்னால், தாக்குதலுக்கு முன்னால் என்று சொல்லலாம். வீரியமாக செஞ்சோம்.
உலமாக்கள், அதாவது தாய்க்கள் ஜும்மாக்கு போயிட்டு வந்து சொல்லுவாங்க, என்ன ரிசானானா, என்ன தலைவர், ஏதோ ஒன்று சொல்லி ஜும்மாக்கு போகணும், இவ்வளவு தூரம் போகிறோம், ஜும்மாவை மட்டும் செஞ்சுட்டு டிரான்ஸ்போர்ட்டையும் சாப்பாட்டையும் தந்து அனுப்பிடுறாங்க. ஒரு லேடிஸ் பயானை வைக்க சொன்னால் வைக்கிறாங்கல்ல, ஒரு ஆண்களுக்கு பயான் ஒன்று வைக்க சொன்னால் வைக்கிறாங்கல்ல, இப்படி தாய்க்கள் குற்றச்சாட்டு வச்சாங்க. இப்போ எந்த அளவுக்கு மாறிட்டுன்னா கிளைகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன வார தாய்கள் ஜும்மாவை செஞ்சுட்டே போகிறாங்களே, இது ஒரு பயான் ஒன்று வைக்கிறதுக்கு இப்படி செய்யக்கூடிய ஒரு பிறகு விட்டு எண்ணக்கூடிய சில பேர் தான். ஏன்னு சொன்னால் அந்த வீரியம் அப்படியே குறைஞ்சிட்டு தானே, தாய்க்கள்கிட்டையும் குறைஞ்சிட்டு மர்கஸ்லையும் குறைஞ்சிட்டு. மர்கஸ்லையும் பாருங்க, தௌவா செய்யக்கூடிய அந்த எண்ணம், வீரியம், அந்த காலத்தை செலவழிக்கக்கூடிய அந்த இதெல்லாம் இல்லாமல் போயிட்டு. அப்போ இதை மீண்டும் என்ன செய்யணும், தாய்க்கள் நாங்கள் வளர்த்துருக்கணும். நாங்கள் போகக்கூடிய மர்கஸ்ல போகக்கூடிய கிளைகளில் அவங்கள நாங்கள் பூஸ்ட் பண்ணணும். நான் வந்து இருக்கிறேன், நீங்கள் செய்ய என்ன வச்சு நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு தாய்க்கள் முன் வந்து இந்த தௌவா களத்தை என்ன செய்யணும், முன்னுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய அளவுக்கு அவங்கள வந்து நாங்கள் பூஸ்ட் பண்ணணும். இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் சிந்திச்சு பாருங்க, நடக்கக்கூடிய சில சம்பவங்களை எடுத்து பார்த்தா உண்மையிலே இஸ்லாமிய குடும்பங்கள்ல இஸ்லாம் இல்லைன்ற அளவுக்கு போயிட்டு யாராலையும் மறுக்க முடியாது. இதுல கொள்கை பார்க்க முடியாது, இது தௌஹீத் குடும்பமா மற்ற வேற வேற கொள்கை குடும்பம், அப்படி இல்லை. எல்லா இடத்துலையும் பார்த்தாலும் மார்க்கம் ஜீரோவாக போகக்கூடிய நிலைமையை பார்க்கணும். அப்போ இந்த தௌவா காலத்தை நாங்கள் கையில் எடுக்கணும், எடுத்து இந்த பிரச்சாரத்தை பண்ணணும். எந்த ஊரில் இல்லைன்னு சொல்லுங்க. முந்தைய ஒரு காலம் இருந்துச்சு, இலங்கையில் குறிப்பிட்ட ஊர்களை மட்டும் சொல்லலாம். இந்த ஊரில் வந்து போதைப் பொருள், என்னென்ன போதைப் பொருள் இருக்கோ இது இந்த ஊரில் தான் பாவினம் கூட, இந்த ஊரில் தான் பாவினம், இப்படி சொல்லலாம். இப்போ இலங்கையில் மூல முடுக்கு எங்கே போனாலும் ஒட்டுமொத்த போதைப் பொருளும் எல்லா இடத்துலையும் இருக்கு. அதனால சின்ன பிள்ளைகள் திருடர்களாக மாறி இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைகள் கொலைக்காரர்களாக மாறி இருக்கிறாங்க. பார்க்குறதோனே 50 ரூபா கொடுக்கலன்னு சொல்லி உம்மோட களத்தை வெட்டின செய்தியெல்லாம் பார்த்துருக்கிறோம். போதைப் பொருள் பாவிக்கிறதுக்கு வெறும் 50 ரூபா, வெறும் 50 ரூபா சல்லி கொடுக்கறதுக்கு உம்மா மறுத்த காரணத்தினால உம்மோட களத்தை வெட்டி கொலை செய்த சம்பவங்களை பார்க்குறோம். அப்போ பெற்றோர்கள் குறித்து, அந்த தாயுடைய பெருமதி குறித்து இந்த இளைஞர் சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. யுவதிகள் 17 வயசு 18 வயசு 19 வயசு வரை காட்டி கையில் வச்சு நெருப்பை கையில் வச்சுட்டு மாதிரி உமா அப்பா சேர்ந்து பிள்ளைய வளர்க்குறாங்க. திடீரென்று ஏதோ ஒரு தவறான ஒரு உறவு வந்ததன் பின்னால் பெற்றோர்கள்லாம் தூக்கி வீசிட்டு குடும்பத்தை விட்டு போகக்கூடிய நிலைமையை பார்க்கணும். அப்போ அந்த யுவதிகளுக்கு மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய, சமூகத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு ஜமாத் தலைமை நிர்வாகம் எங்களுக்கும், எங்களோட சேர்ந்து தாவா பண்ற தாய்க்கள் உங்களுக்கும் இருக்கு. இப்போ இதெல்லாம் நாங்கள் என்ன செய்யணும், கடந்த காலம் போச்சு, மீண்டும் அந்த ஆரம்பத்தில் செஞ்ச மாதிரி வீரியமாக தாவா செய்யணும். தாவா செய்யும் போது இன்னொன்றையும் காலத்தில் கொள்ளணும். ஆரம்பத்தில் தாவா செஞ்சோமே, செய்யும் போது லேசா இப்ப தாவா செய்ய முடியாது. இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால தௌஹீத் என்ற பேரை சொன்னாலே தாவா செய்ய முடியாத ஒரு நிலைமையை எங்களோட சமூகமே ஏற்பாடு பண்ணியிருக்குது. எங்களோட சமூகம் இருக்குது, மாற்று கொள்கையில் இருக்கிறவங்க அந்த நடந்த சம்பவத்தோட கொள்கை ரீதியாக பழி வாங்குறதுக்காக இருக்கலாம், அல்லது வேறொரு ரீதியில் எங்களுடைய தாவாக்க முடக்காக இருக்கலாம். ஏதோ ஒரு ரீதியில் எங்களோட தாவா வீரியமாக முன்னெடுப்பதற்கு தடையாக இருப்பதற்கு எங்களோட முஸ்லீம் சமூகமே ஒரு காரணம். ஏன்னா அவங்க போட்டு கொடுக்குற அந்த அவங்க சொல்ற தகவலின் மூலமாக பாதுகாப்பு துறையில் எப்படி ஒரு கண்ணோட்டம் இருக்குது. தௌஹீத் என்ற பெயரை வச்சாலே சரி, கொள்கை தான் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் எங்களோட தௌஹீத் என்ற கொள்கை இருக்குது. இந்த கொள்கையில தர்கா வழிபாடு இருக்குதா இல்லையா, மதுஹபை பின்பற்ற இயலுமா இயலாதா, அது ஒரு கூட்டத்தில் வைங்களே. அப்படி எதிர்த்தாலும் பரவாயில்ல. எப்படியெல்லாம் இப்போ எதிர்ப்பு நடக்குதுன்னு சொன்னால், தௌஹீத் ஜமாத் என்ற பெயரில் போதை ஒழிப்பு ஒரு பிரச்சாரம் செஞ்சாலும் உடனே தகவலை கொடுக்குறாங்க, இந்த ஜமாத்தால போதை ஒழிப்பு பிரச்சாரம் நடக்குது, அதை நிப்பாட்டுங்க. சீதனத்துக்கு எதிராக ஒரு வரதட்சணைக்கு எதிராக ஒரு ப்ரோக்ராம் செஞ்சாலும் இந்த செய்யறான் நிப்பாட்டுங்க. இது எல்லாம் தாண்டி எந்த அளவுக்கு போயிட்டுண்டா, இரத்த தானத்துக்கு கூட அனுமதி தராம போற அளவுக்கு ஒரு நிலைமை வந்துச்சா இல்லையா இரத்த தானத்துக்கு. அப்ப இப்படியெல்லாம் பிரச்சனைகள் வரும். இப்ப என்ன நடக்குது, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சி இதுகள் மாறும் போதும் சில சம்பவங்கள், இது மாதிரி சில சம்பவங்கள் வரும். ஆனால் எது வந்தாலும்
எங்களோட அந்த தாவா இருக்குது, நாங்கள் ஒரு சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறோம். நாட்டினுடைய சட்டத்துக்கு முரணாக நாங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டோம். அந்த சட்டத்துக்கு உட்பட்டு எங்களோட தாவா காலத்தை, எங்களோட தாவா பயணத்தை எப்படி அமைச்சு கொள்ளையிலுமோ அந்த தாவாவை கட்டாயமாக எங்களோட சக்திக்கு உட்பட்டு செய்யணும். அந்த அடிப்படையில் எங்களோட தாவாக்களை ஒவ்வொரு கட்டமாக இப்போ ஒன்றுமே செய்யாமல் வெறும் ஜும்மாவோடு இருந்துச்சு, அந்த வெறும் ஜும்மாவோடு நின்ற எங்களோட தாவாவை குறிப்பிட்ட இப்போ ஜும்மாவோடு சேர்த்து வாராந்த பெண்கள் பயான் நிகழ்ச்சி அல்லது மாதத்துக்கு ஒரு பெண்கள் பயான் நிகழ்ச்சி செய்யக்கூடிய கிளைகள் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில கிளைகள் தான். அதை தவிர மற்ற எல்லா கிளைகளையும் எப்படின்னா ஜும்மா செஞ்சால் போதும், ஏன்னா அது கட்டாய கடமை. ஜும்மா செஞ்சால் போதும்ன்ற அளவுக்கு தான் இருக்குது. அப்படி இல்லாமல் தாய்க்களாக இருக்கக்கூடிய நாங்கள் கிளைகள் தாவா செய்கிறதுக்கு அவங்கள பூஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நாங்கள் மாறுவோம். அதை செய்யும்போது எங்களுக்குள்ள சில கேள்விகள், சில முரண்பாடுகள், சில பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். இப்படி தாய்க்களுக்கு இந்த தாவா காலத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகள் வந்தால் அதை தீர்த்து கொள்வதற்கான என்ன வழி, எதிர்கால தாவா திட்டங்கள் தான் என்ன, இந்த தாவா செய்யும் போது உங்களுக்கு ஏதாவது இருக்கக்கூடிய சிக்கல்கள், இதெல்லாம் கலந்துரையாடுறதுக்கு தான் இந்த தாய்க்கள் தர்பியா ஏற்பாடு பண்ணியிருக்குது. இன்னும் சில தாய்க்கள் இப்போ தொடர்ச்சியாக 3-4 நாள் லீவ் வந்துச்சா, இந்த போக்குவரத்து சிக்கல் எல்லாம் இருக்குது. இப்போ நிறைய பேர் தூரத்துலேருந்து வரவங்க அந்த டைம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு இரவு வந்தவங்க சுபோடு வந்தவங்க இருக்கிறீங்க. மற்றவங்க அது இன்ஷால்ல இப்போ இடையில வந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த தாய்க்கள் சேர்ந்து கொள்வாங்க. அப்போ இந்த கலந்துரையாடல், இந்த தாய்க்கள் தர்பியாலே செயலாளர் சொல்லுவார், இன்னும் சில கருத்துகள் உங்கள்கிட்ட சில கருத்துகள் இருக்கு, இதெல்லாம் எடுத்து உள்வாங்கி அடுத்த கட்டங்கிற தாவா பணி எப்படி நாங்கள் அமைச்சு கொள்வது என்றதை ஆலோசிக்கிறதுக்கு தான் வளமையாக நாங்கள் தாய்க்கள் தர்பியா செய்வோம். அந்த அடிப்படையில் இந்த தாய்க்கள் தர்பியாவை பல கட்டங்களாக செய்கிறதுக்கு நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம். அதனால் இந்த தாய்க்கள் தர்பியா ஆரம்பித்து முடிவு வர காட்டி இடையில லொகத்து தொழுகைக்குரிய இடைவெளி, சாப்பாடு இதெல்லாம் இருக்குது. இந்த முழுமையாக இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்து முடிவு வர காட்டி எல்லாருமே, அதாவது தூரந்து வந்தவங்க இருப்பீங்க, அவங்களோட அந்த பிரயாண வசதியோட சேர்த்து குறிப்பிட்ட ஒரு டைமுக்குள்ளே முடிச்சிடுவோம். அந்த முடிக்கிறதுக்கும் எங்களோட அந்த டைம் சரியான முறையில் நேரத்தை நாங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு தான் முடிச்சுக்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி ஆரம்பம் முதல் முடிவு வர காட்டி இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்கிறதுக்கு உங்களோட ஒத்துழைப்பை தாங்க. உங்கள்கிட்ட மனசில் சில கருத்துகள் இருக்கும், எங்களோட தாவா காலத்தை நாங்கள் இப்படி அமைச்சு கொண்டா நல்லோம் என்ற கேள்விகள் இருந்தால் பின்னால் நாம் கலந்துரையாடும் போது அதுகளையும் செஞ்சு இந்த தாய்க்கள் தர்பியாவை சிறப்பாக செய்கிறதுக்கு உங்களோட முழு ஒத்துழைப்பை தரும்படி கேட்டுக்கொள்வதோடு உங்களோட இந்த வருகையை வரவேற்பதோடு இந்த தாய்க்கள் தர்பியாவை தொடர்ச்சியாக செய்வோம். வாகரதாவான அல்ஹம்துலில்லாஹ்.